ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிடி மைக்கேல். இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது வந்து காஞ்சி காமாட்சி கோயில் பக்கத்தில் இருந்து ரொம்ப பக்கம் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கோயில். இது காஞ்சி காமாட்சி கோயிலிருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர். இந்த கோயிலோட வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. என்னையும் கவர் பண்ணல, நான் இப்போ கை விட்டுருக்கேன். இந்த கோயிலோட வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். அதுதான் இந்த கோயிலோட மெயின் முக்கியமான பொக்கிஷம்னு நினைக்கிறேன். இந்த வியூ வந்து எப்படியுமே கிடைக்காது. மேலே பாருங்களேன், அந்த மேகமூட்டத்தை அழகாக கவர் பண்ணியிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், கிட்டத்தட்ட மன்னர் காலத்து கோயில்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயிலை பார்க்குறதுக்கு உண்மையிலே கண்டிப்பாக எல்லோரும் வரணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து பழைய காலத்து கோயில் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை விட முக்கியம், இங்கே பாருங்களேன், நந்தீஸ்வரர் பாருங்கள். இந்த நந்தீஸ்வரர் வந்து 4 தூண் தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 தூண் தான் மெயின் முக்கியமாகவே இதில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆதி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் மாதிரியே இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான இது வந்து அந்த சின்ன சின்ன கோபுரங்கள், அந்த கொடை வடிவத்துலேயே அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இதுக்குள்ளே ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் தான் அதில் மெயின் முக்கியம். 1 2 3 4 5 6 சிவலிங்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து நந்தீஸ்வரர் இருக்கார். நந்தீஸ்வரர் தான் மெயின் நேராகவே இருக்கிறாரு. மெயின் முக்கியமாக இந்த இதில் வந்து ஒரே ஒரு கலசம் தான் அமைக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிக்கும். ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பழமை வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட மன்னர்கள் காலத்து கோயில் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, இது ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பராமரிக்கிறாங்க. நீங்கள் காமாட்சி கோயிலுக்கு வந்திருப்பீங்க, கம்பல்சரி வந்திருப்பீங்க நிறைய பேர். இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. அந்த கோயிலிருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஆட்டோக்காரங்க கிட்ட அப்படி யார்கிட்டையாவது விசாரிச்சிங்கன்னா, இல்லை கூகுளில் போட்டிங்கன்னா கூட இந்த டெம்பிள் வந்துடும். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எக்ஸாக்டாக இன்னும் வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிருந்தோமா, அதை முடிச்சு காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு தான். வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.